வணக்கம் நட்புக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாம இந்த குட்டி கதையில பார்க்க போறது, துஷ்டனை கண்டா தூர இருன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. யார் அந்த துஷ்டன்? அவனை எப்படி கண்டுபிடிப்பது? அவனால் வரக்கூடிய தீமைகள் என்ன? அவனை எப்படி தவிர்ப்பது? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த குட்டி கதையில் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் செல்லமாக ரொம்ப அழகான நாய்க்குட்டியை வளர்த்தாங்களாம். ஒரு நாள் அந்த நாய்க்குட்டி வீட்டை விட்டு வெளியே வந்துச்சான். வீட்டுக்கு வெளியே இருந்த மாமரத்தின் மீது ஒரு காகம் உட்காந்து கத்திக்கிட்டே இருந்துச்சான். இந்த நாய்க்குட்டி அந்த காகத்திடம், காகமே இன்னைக்கு ஏன் ரொம்ப டல்லாக சோகமாக உட்காந்து கத்துற அப்படின்னு கேட்டுச்சான். அந்த காகம் சொல்லிச்சான், எல்லாரும் ஏதாவது ஒரு செல்ல பிராணியை வளர்க்குறாங்க. நாய்க்குட்டியை வளர்க்குறாங்க, பூனையை வளர்க்குறாங்க, கிளியை வளர்க்குறாங்க. ஆனால் எங்களை மட்டும் வளர்க்குறதில்ல, துரத்தி விடுறாங்க. ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு மட்டும் சாப்பாடை வச்சிடுறாங்க, பிறகு எங்களை துரத்தி அடிச்சிடுறாங்க. ஏன் என்று காரணம் தெரியவில்லை அப்படின்னு கேட்டுச்சான். அதற்கு அந்த நாய்க்குட்டி, அதற்கான ரகசியம் என்கிட்ட இருக்கு, நான் அதை சொல்லட்டேன், ஆனால் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். இந்த காகமும் எங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுச்சான். இந்த நாய்க்குட்டி சொல்லிச்சான், இந்த மனிதர்கள் வைக்கும் சாப்பாடை சாப்பிடும் பொழுது மட்டும் நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு பகிர்ந்து சாப்பிடுற. ஆனா நீயாவே ஒரு சாப்பாடை கண்டுபிடிச்சு வேட்டையாடி அதை சாப்பிடும் பொழுது மட்டும் யாரையும் அழைக்காம கமுக்கமா உட்காந்து சாப்பிட்டு போயிருவே. உனக்கு எதுக்கு அந்த இரட்டை வேடம்? அதனால தான் மனிதர்கள் உன்னை துரத்துறாங்க, வெறுத்துறாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிச்சோம். ஆமா நட்புக்களை, நாம் இன்னைக்கு இந்த குட்டி கதையில பார்த்தது மனிதர்கள் போடும் இரட்டை வேடத்தை பற்றி தான் பார்த்தோம். நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். மனிதர்கள் தங்களுடைய உண்மையான ஒரிஜினல் குணத்தை மறைச்சிட்டு போலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது தான் இரட்டை வேடம் அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த இரட்டை வேடம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமுதாய அழுத்தம், பயம், மற்ற மனிதர்களிடம் தனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இரட்டை வேடம் போடுறாங்களாம். சரி, இந்த இரட்டை வேடம் போடுறவங்கள எப்படித்தான் கண்டுபிடிப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, இரட்டை வேடம் போடுறவங்க உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவாங்களாம். ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொள்வாங்களாம். தங்களுடைய சுய லாபத்துக்காக அடுத்தவங்களை பயன்படுத்தி கொள்வாங்களாம். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. சரி, இவங்களை எப்படிதான் தவிர்ப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மிடம் ஒரு துளி பாசத்தை கொடுத்து பல துளி கண்ணீரை வரவழைக்கும் சக்தி அவர்கள்ட்ட இருக்கு. அதனால அவர்களை விட்டு நாம் ஒதுங்கியே இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இவர்களால உறவுகள் பலவீனமடையும், உறவுகளுக்கிடையே விரிசல்கள் ஏற்படும். துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படிங்கிறது போல இவங்களை கண்டா நாம எப்பொழுதும் விலகியே ஒதுங்கியே இருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போல தொடர்ந்து வரணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.